அல்லேலூயா என்றார் பறிப்போ. அக்கினி சோதனை பற்றிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பற்றிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. எல்லாரும் நம் கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பிரயோஜனமான போதித்து ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டிய வெளியிலே நடத்தும்படியாக எல்லாரும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாய் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உங்களுடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவர் இருதயத்தில் உங்களுடைய வஸ்திரம் என்கிற விதை விதைக்கப்படட்டும் அப்பா. அது 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் ராஜா. எல்லா பொல்லாங்கான காரியங்களை ஜெயிக்க ஆண்டவர், இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா பாவங்களை ஜெயிக்க கர்த்தர் இவர்களுக்கு வல்லமையை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளையை கொண்டு வந்தீரப்பா. ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்க எங்களோடு கூட போதித்து எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். மகன் மூலமா இந்த நாளிலே ஆண்டவரை அநேக ஆண்டவரை ஏதோ காரியங்களை நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, வராத பிள்ளைகளை சீக்கிரமாய் அழைத்து வாருங்க ஆண்டவரை. துவக்கம் முதல் முடி வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே எங்களை வழி நடத்தும் ராஜா. எல்லார் மேலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்கப்பா. வேதத்தின் மேல பிரியமாயிருக்க உதவி செய்யுங்க. இவர்கள் எல்லாரும் கனி தந்து ஆண்டவரே பசுமையாய் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் உமக்கென்று இவர்களை கொழுத்த கன்றுகளை போல வளர செய்யுங்கப்பா. ஆண்டவர் இவர்கள் மேல நீதியின் சூரியனாகி நீர் உதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இருளை வெளிச்சமாய் மாற்றினதற்காக நன்றி. உங்களுடைய வசனமே இவருடைய கால்களுக்கு தீபமாக இவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உயிர்ப்பிப்பீராக, ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே கழுவிவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. சிறு குழந்தைகள் கூட இந்த நாளிலே வந்திருக்காரு, அந்த குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய கரத்திலே நீர் எடுத்து ஆண்டவரை பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. அநேகரை ஆண்டவரை உங்களுடைய ஊழியத்தின் பாதையை நடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. படிப்பு காரியங்களிலும் வேலை காரியங்களிலும் ஆண்டவரை அவருடைய எதிர்காலத்தில் கர்த்தரே நடத்தும்படியா செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பிரதருடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். யாராவது ஸ்பெஷலாக பாட்டு பாடணும் முன்பாகவே வந்து இப்போ பாடுங்க. கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். யாராவது பாடுறீங்களா? மாறாத கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினார். வாழ்ந்திடும் வரையில் புழுதியில் இருந்து தூக்கின அன்பே புகழ்ந்திடுவேன் நான். வாழ்ந்திடும் வரையில் மகிமையின் தேசம் எந்தனின் ஏக்கம். இயேசுவே நீரே எனது தாகம். மகிமையின் தேசம் எந்தனின் ஏக்கம். இயேசுவே நீரே எனது தாகம்.
சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எங்கள் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட கரம் எங்கள் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். உம்மை நன்றியுடன் துதிப்பேன். எதுக்கு போற வழி? அம்மா சொன்னாங்க என்னதுக்கு? உங்களையும் என்னையும் கூட்டி வந்து சபைக்குள்ள வைத்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அங்க போகணும், அவ்வளவுதான். அதுதான் நோக்கம், நம்முடைய நோக்கம். வேற எந்த நோக்கமே கிடையாது. அப்ப சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற நீயா இருந்தாலும் சரி, அல்லது இந்த இடத்துல கூட்டி வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை மூலமாய் நம்மளுடைய வாழ்க்கையை கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு. பரிசுத்தவான் அப்படின்னா ஒரே நாள் ஆயிட முடியுமா? என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா, நான் சாகிற வரைக்கும் அல்லது அவர் வர வரைக்கும் இது நடந்துட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால நாளைக்கு நான் பாவம் செஞ்சுக்கலாம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டனால போதும் அப்படின்லாம் இருக்க முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? பேசுங்க ஐயா. ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும். இது நீ புதுசா சத்தியம், இது புதுசா அல்ல, அப்படிதான் வேதம் சொல்லுது. சரியா? அதாவது பரிசுத்தமாகுதல் என்பது தொடர்ந்தேர்ச்சியாய் அல்லது நடைமுறை பரிசுத்த வாழ்க்கை. அது டெய்லி ப்ராசஸ். சரியா? ரைட். அப்ப உங்களையும் என்னையும் அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக உங்களை என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அப்புறம் பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை மீட்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, மூணாவது சரணம் பாடணும், அவருடைய பலத்த சத்துவம். வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க தெரியல. சரி, இப்ப பேட்டி இருக்கு. நூறு மடங்கு பலனை பெற்றுக் கொண்டவன், 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டவன். அதாவது 100 மடங்கு அறுவடை செய்வான். ஆன்சர் சொல்லணும். தெரியும் அப்படின்னா கை தூக்கணும், அப்புறம் சொல்லணும். என்கிட்ட கேள்வி, அவங்களா இவங்களா கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல சுரே. தப்பு இல்ல, இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி ஈஸியா இருக்குங்களா? அவருக்கு தான் கொடுக்கவே இல்லையே நானு. சரி, உங்களுக்கு வாங்க வரும். சரி, இப்ப 8 பாயிண்ட் தான். நீங்க ஏற்கனவே ஒண்ணா 1 இங்க 2. சரி, மூணாவது क्वेश्चन. தன் ஜனத்துக்காக தன் உயிரையும் பணையம் வைத்து, கீழே கேட்கலீங்களாமா? மைக்கில் பேச சொல்றேன். கீழே கேட்கலையா? தன் ஜனத்துக்காக இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஐக்கியத்துக்கு ஒரு கூட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த நன்றி ஆண்டவரே. அதே போல இங்க வந்திருக்க ஐயாவுக்காக கூட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா அவரோட தாகத்தோடு இங்க வந்து எங்கள் மத்தியில் அப்பா ஆண்டவரே அவங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார் ஆண்டவரே. அவர்களோட ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் உள்ளத்தில் அப்பா பதிய வேண்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்காக கொடுத்த சிறப்பு செய்திக்காக ஆண்டவரே நீர் அவரோடு பேசினதுக்காக கூட நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா உண்மை நோக்கி வருங்காலங்கள் மிகவும் கடினமான நாட்களாக இருக்குது ஆண்டவரே. அப்பா இனி எல்லாம் வந்து ரோபோக்கள் ஆளுகிற காலமா வரப்போகிற ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அப்படிப்பட்ட நாங்கள் காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்தியில கேட்கும்போது ஆண்டவரே அப்பா நாங்கள் அதற்குள்ளாக அப்பா அதுக்கிட்ட வசப்படாமல் அப்பா ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கேட்கிறேன் ஆண்டவரே. அதற்காக எங்களை நீர் அப்பா தயார்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே தினமும் அதிகாலையில் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவிப்பட ஆண்டவரே நாங்கள் வந்து உம்மிடத்துல நம்ம சமூகத்துல அப்பா நாங்கள் நிற்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை நீர் அப்பா
அதற்காக அப்பா எங்களை எழுப்பி அப்பா உங்கள் சமூகத்தை நோக்கி அப்பா எங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அவங்களை அப்பா உங்களுக்காக வந்து எங்களை தயார்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா காலையில எந்திரிச்சு ஜபிக்கவும் வேதம் வாசிக்கவும் உமக்காக நேரத்தை செலவிடுவோம். அப்பா நீர் கிருபை தாருங்க. அப்பா நீர் எங்களுக்கு வந்து அகாப்பே என்ற அளவு கடந்த கண்டிஷன் இல்லாத ஒரு அன்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த அன்பை அப்பா நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அநேக நேரங்கள்ல அப்பா உண்மை நோக்கி பார்த்தாங்க தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. அநேக காலங்கள் ஆண்டவரே உண்மை வேண்டான்னு அப்பா நாங்க எங்களுடைய சுயத்தின்படி நாங்க நடந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதையெல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்கள் மீது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கே. கலந்து கொண்ட எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும், எல்லா சிறு பிள்ளைகளுக்கும், பெரியவர்களுக்கும், விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரர்கள் இந்த நாளிலே குடும்பமாக வந்து நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆலோசனையிலையும் வாலிபர்களுக்கு சில போட்டிகளையும் பைபிள் கொஸ்டின் ஆன்சர்கள் கடைசியாக இந்த ஜெபத்தை செய்து இந்த வாலிபர் கூடியே முடிப்பார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாலை வேலைக்காய் நாம் தலைகளை தாழ்த்தி பிறர் அவர் இந்த இடத்திலே வந்திருப்பது மிக மகிழ்ச்சி. அவருடைய குடும்பத்திற்கும் அவர் செய்த பணிகளுக்கும் அவருடைய ஊழியத்தை இந்த நாட்களிலே அவர் செய்து வரார் என்று சொன்னால் தேவன் பரலோக ராஜ்யத்திலே அவரை முன்குறித்திருக்கிறார். மற்றும் இன்னும் அதிகமாய் இடங்களிலே போய் ஊழியர்களை செய்து வருகிறார் என்று நான் கீழே உட்கார்ந்து நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், மீண்டும் நாம் இந்த இடத்திலே அவரை அழைப்போம். நாம் கண்களை தாழ்த்தி வைக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, நண்பன வாலிப இந்த கூடியிலே வார்த்தையை கொடுத்த மகளை முடி கருவிடுகிறோம். இன்னும் அதிகமாய் பல இடங்கள் சென்று பல நாடுகள் சென்று ஒரு கூட்டத்தின் ஜனங்களை வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்காங்க. அதற்காக பாரத்தோடு கண்ணீரோடு தாசன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நாமும் அவரோடு இணைந்து நாம் ஜெபித்து தேசமெங்கும் கடந்து சென்று ஆத்துமாக்களை அநேக ஆத்துமாக்களை வாலிப பிள்ளைகளை ஒரு மிஷினரியாய் வாலிப சகோதரர்களை ஒரு மிஷினரியாய் மாற்ற கர்த்தர் முன் வந்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், அப்படி தாய் தாப்பனை ஆசீர்வதிக்கணும். படிக்கிற பிள்ளைகளை தேவன் நல்ல விசேஷ ஞானத்தை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து புத்தியை கொடுத்து பிள்ளைகள் தாய் தாப்பனுடைய பேச்சுகளை கேட்டு அதன்படி வாழ கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பின பிள்ளைகளை தேவன் கைவிட மாட்டார். பெரியமான வாலிப சகோதர சகோதரிகள் மற்றும் பெரியவர்களும் இடத்திலே கலந்திருக்கார்கள். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சிறியவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல கூடையிலே இவ்வளவு நேரம் அமைதி காத்து செய்தி கொடுத்த மகனை முடி கரம் கொடுக்கணும். நீங்கள் அமெரிக்காத்துக்கு அவர்களும் உங்களையும் முடி கரம் இதை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசை பெறப்பட்டு வருகிற நாட்களே அவர்களை இன்னும் கூப்பிட்டு பயன்படுத்த கர்த்தர் உள்ளத்திலே பேசும்படியாக நம்ம உள்ளத்திலே பேச வேண்டும். நாம் செபிக்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்காக நாம் செபிக்க வேண்டும். அந்த வாலிபர் சின்ன தம்பி வந்துட்டாப்புல அவருக்காக நாம் செபிக்க வேண்டும். அவங்க மற்றவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். பெருமளவே திறப்பிலே நின்று நாம் அதிகமாய் இந்த நாட்களிலே வருகிற கடைசி காலம், இந்த கடைசி காலத்தை அடைய எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று எடுத்து பயன்படுத்துவது. நான் இந்த இரவு நேரத்திலே நான் என்னை ஜூலியை அழைத்து இந்த இடத்தில் நான் செபிக்க ஜூலிக்காக நான் செபிக்கிறேன். ஜூலி மகனை ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியர்களை அழைத்து இந்த இடத்திலே சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி இந்த இடத்திலிருந்து அநேக மிஷினரிகள் எழும்ப வேண்டும், அநேக மிஷினரிமார்கள் ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று என்னுடைய நோக்கம். அதுக்காக நான் பாரத்தோடு நான் கண்ணீரோடு நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் அறிவார். இன்னும் அநேக இடத்திலே வந்து சத்தியத்தை விதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.